அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதல்வர் செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கழகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிந்துஜன். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல். மகளிர் அரண் செயற்திட்டம் நிறைவு கட்டத்தில். கிளிநொச்சியில் பிறந்த சிசு சடலமாக மீட்பு. தொடர்ந்து முதலாவதான விரிவான செய்திகள் வசம். வரவு செலவு திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள சில பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் நேற்றிரவு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது வரவு செலவு திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட காரணிகள் குறித்து பிரதமர் மற்றும் நிதியமைச்சருடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நத்தார் தின நிகழ்வுகள் அலரி மாளிகையில் நேற்று கொண்டாடப்பட்டது. இதன்போது அமைச்சர்களான ஜோன் அமரதுங்க மற்றும் சாகர ரத்நாயக் ஆகியோரும் இணைந்து கொண்டனர். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපන් දිනය ඇතුළු නත්තල් සමය இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தினை நத்தார் தினமாக உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகின்றது. இதனூடாக இலங்கையும் உலகமும் எடுத்துக் கூறும் செய்திதான் சமாதானம். இந்த சமாதானம் மைத்ரிபால சிறிசேனவின் ஜனாதிபதியின் தலைமையிலான அரசாங்கத்தில் செயற்படுத்தப்படுகின்றது. இந்த நாட்டில் எந்த ஒரு இனத்தவராயினும் மதத்தவராயினும் அனைவரும் ஒன்றிணைந்து நமது இன்ப துன்பங்களை பகிர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். கடந்த காலங்களில் நடைபெற்ற குறைகள் தொடர்பில் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கோரி எதிர்காலத்திற்கும் செல்லும் யுகத்தில் நாங்கள் நத்தார் தினத்தினை கொண்டாடுகின்றோம். ඉදිරියට යන යුගයකදී තමයි මේ නත්තල් සමය අපි මෙතන සමරන්නේ. சமாதானத்தின் வேந்தனான இயேசு பாலகனின் வருகையை கொண்டாட முழு உலகமே தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை மக்கள் இதுவரை கண்டிராத கண்களுக்கு விருந்து படைக்கும் நத்தார் வலயத்தை உங்களுக்கு பரிசளிக்க MTV MBC ஊடக வலையமைப்பும் தயாராகி வருகின்றது. இந்த நத்தார் வலயத்தினை நாளை முதல் பார்வையிடக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டவுள்ளது. கொழும்பு 2 பிரெய்பூட் பிரதேசத்தில் உள்ள MTV ஊடக வலையமைப்பின் தலைமை காரியாலய வளாகத்தில் இந்த கண்கவரும் நத்தார் வலயம் உருவாகி வரும் காட்சிகளே இவை. நத்தார் அலங்காரங்கள், கரோல் கீதங்கள், உள்ளத்தை ஈர்க்கும் நாட்டிய நடனங்கள் ஆகியன இந்த நத்தார் வலயத்தில் உள்ளடங்குகின்றன. நத்தார் அலங்காரங்கள், கரோல் கீதங்கள், உள்ளத்தை ஈர்க்கும் நாட்டிய நடனங்கள் ஆகியன இந்த நத்தார் வலயத்தில் உள்ளடங்குகின்றன. கிளமெண்ட் பெர்னாண்டோவின் இயக்கத்தில் தினேஷ் சுபசிங்கவின் பாடல் வரிகளுடன் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நாட்டிய நடன நிகழ்ச்சிகளில் ஈடுபட உள்ளனர். நத்தார் பண்டிகையில் உச்சக்கட்ட மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நத்தார் வலயத்தில் சிறுவர்களுக்கென தனியான வலயம் ஒன்றும் பொழுதுபோக்கு அம்சங்களும் ஸ்தாபிக்கப்படுகின்றன. நாளை திறக்கப்படும் நத்தார் வலயத்தினை தொடர்ந்து 3 நாட்களுக்கு மக்கள் பார்வையிட முடியும். கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியில் பிறந்த சிசு ஒன்று உரைப்பையில் சுற்றப்பட்ட நிலையில் நேற்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய யுவதி கடும் ரத்தப்போக்கு காரணமாக சிகிச்சை பெற சென்றதை அடுத்து சந்தேகத்தின் பேரில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சிசு உரைப்பையில் சுற்றப்பட்ட நிலையில் வீட்டு அலுவலகத்திலிருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தலையணையால் அழுத்தி சிசுவின் சுவாசம் நிறுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. இதேவேளை சிசுவை பிரசவித்த தாய் சடரீதியாக பதிவு திருமணம் செய்யவில்லை எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த தாய் போலீசாரின் பாதுகாப்பில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட மகளிர் அரண் இன்று நிறைவு பெறவுள்ளது. வடக்கே பருத்தித்துறையிலும் தெற்கில் அம்பிளைப்பட்டியாவிலும் கடந்த 3ஆம் தேதி ஆரம்பமான மகளிர் செயற்திட்டத்தின்
பயணம் வெற்றிகரமாக நிறைவு பெறும் தருணத்தை எட்டியுள்ளது. பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி மற்றும் சிரசன் முன்னெடுக்கும் இந்த திட்டத்துடன் இலங்கை போலீசாரும் கரம் கோர்த்திருந்தனர். மகளிர் அணி ஒன்றிணைந்து உருவாக்குவோம். நிறைவு நாள் நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30க்கு மகரகம தேசிய இளைஞர் சபைகள் மன்ற வளாகத்தில். நாட்டின் அபிவிருத்திக்கும் குடும்பங்களின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் மகளிர் அணி ஒன்றிணைந்து உருவாக்குவோம். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஊடகவியலாளர்களின் தொழிற்கல்வியை விருத்தி செய்யும் நோக்கில் பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சினால் ஊடகவியலாளர்கள் சிலருக்கு இன்று புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது. வருடாந்தம் முன்னெடுக்கப்படும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் 150 ஊடகவியலாளர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வு பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் காயந்த கருணாதிலக தலைமையில் அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று முற்பகல் 10 மணிக்கு நடைபெற உள்ளது. பிரதான போக்குவரத்து மார்க்கங்களில் காணப்படும் குறைபாடுகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைவது இலங்கையில் முற்றுப்புள்ளியின்றி தொடர்கின்றது. முன்பல் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் மழை பெய்யும் போது உடுப்பினையும் ஆண்டி முனையையும் இடிக்கும் முகத்துவார பகுதி வெட்டிவிடப்படுகின்றது. இதன் காரணமாக உடுப்பு ஆண்டிமுறை பிரதேசங்களுக்கு இடையிலான போக்குவரத்தில் ஈடுபடுவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். வாய்க்கால் வெட்டுவதனாலே பல பிரச்சனைகள், மக்கள் அங்கு இங்கு போக முடியாத நிலைக்கு உள்ளாகின்றன. இதனால் உயிர் சேதம் கூட ஏற்படுகின்றன. ஆகவே இதற்கு பல முறை நாங்கள் வேண்டிக் கொள்வது, ஒரு பாலத்தை அமைத்தால் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கலாம். கடலுக்கு வெள்ளம் வரும் பொழுது தண்ணீரை கடலுக்கு பாய்ச்சக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஆகவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிச்சயமாக இந்த வெட்டு வாய்க்கால் சூழ உள்ள பகுதியில் ஒரு பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று இந்த ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மழைக்காலங்களில் இந்த வீதியூடான போக்குவரத்துக்கு படகுகள் மாத்திரமே பாவனைக்குட்படுத்தப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உடுப்பு பிரதேச மக்கள் மருத்துவ சேவை பெற்றுக் கொள்ள இயந்திர படகின் மூலம் பயணம் செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். காலகாலமாக இந்த அருவா வெட்டுற காலத்துலதான் எங்களுக்கு இந்த மினிஸ்டர் மாதிரி எம்பி மாதிரி அனைத்து முகாமையில இருந்தெல்லாம் வருவாங்க. அப்ப அதுக்கு பிறகு எங்களை கைவிட்டுருவாங்க. எங்களுக்கு ஒரு ஆணையரக்கம் இடம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வெட்டுறது அதைத்தானாங்க. அப்ப வெட்டினா அதுல ஒரு வண்டு இருக்கு. அந்த வண்டை அப்புறப்படுத்த ஏழையில புத்தள மாவட்டத்தில் உள்ள அரியாரிமா இருக்கும். அதுக்கு பிறகு போன முறை வெட்டி நாங்க சொல்லியும் அதுக்கு பிறகு 2 வண்டை அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. ஆண்டிமுனைக்கு வருகின்றவர்கள் அல்லது ஆண்டிமுனையிலிருந்து உடப்பிற்கு செல்பவர்கள் அடிக்கடி நாங்கள் இந்த போக்குவரத்தினால் மிகவும் அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. மழைக்காலங்களில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தமது பயணங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் உரிய அதிகாரிகள் தமது பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தர வேண்டும் என பிரதேச மக்கள் கோருகின்றனர். வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேளைகளில், அதாவது பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் பொத்துவில் அம்பாந்தட்டை ஊடான காலிவரை கடல் பிராந்தியங்களில் மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் சிலவற்றில் இந்த காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதனால் அந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். அந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும் மணித்தியாளர் செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback
at newsfirst.lk.